மார்கழி மாதம் 23ஆம் நாள். திருப்பாவை பாசுரம் 23. நடை அழகு காண வேண்டும். மாறி மலைமூஞ்சி மன்னி கிடந்துறங்க சீரிய சிங்கம் மறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க வெப்போடும் போந்தறிய மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமே போல நீ பூவாய் வண்ண உன் கோவை நின்றெங்கும் போந்தருள் கோப்புடைய சீரியம் சிங்கத்தில் இருந்து யாம் வந்து காரியம் அடைந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலுக்கு அழகான விளக்கம். மழை காலம். காட்டில் மலையில் ஒரு குகை. தன் பேடையுடன் ஒன்று கூடி காலம் மறந்து தூங்குகிறது ஒரு சிங்கம். அது தானாக உணர்ந்து எழுகிறது. கண்களில் தீப்பொறிய பறக்க விழிக்கிறது. தனது பிடரிகளை சிரித்துக் கொள்கிறது. இப்படியும் அப்படியுமாக நடந்து சோம்பலை முறித்துக் கொள்கிறது. நிமிர்கிறது. பெரும் கர்ஜனை செய்து கொண்டு குகையை விட்டு வெளியேறி வேட்டையாட புறப்படுகிறது. காயம்பூ நிறந்தவனான கண்ணனே, இதே போல கம்பீரத்துடன் உனது பள்ளியறையில் இருந்து புறப்பட்டு அத்தானி மண்டபம் வந்து முறையாக செய்ய பெற்ற சிங்க சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் உன்னை நாடி வந்தது ஏன் என்பதை கேட்டு எங்களுக்காக அருள் செய்ய வேண்டும். திருப்பாவையில் இத்தனை சிங்கப்பாட்டு என்று அழைப்பார்கள் அறிஞர்கள். மழை காலத்தில் குகையில் நின்று படுக்கை விட்டு எழுந்த ஒரு சிங்கம் புறப்பட்டு வருவது அற்புதமாக சித்தரிக்கும் பாடல் இது. சாதாரணமாக பெண்கள் பயந்தவர்கள். அதிலும் மென்மையான உணர்வுடைய அந்தரமான பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்ட ஆண்டால் காட்டுப்பகுதி சென்று இத்தகைய அச்சம் தரும் காட்சிகளை கண்டிருக்க முடியுமா? ஆனால் கோதையின் கற்பனை கம்பீரமானதொரு சிங்கத்தை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறது. திருப்பாவின் கனமான பாடல்கள் என்று பல உண்டு. கனம் என்றால் பொருள் சிறப்பல்ல, கற்பனை சிறப்பால் சிறந்த பாடல்கள் அத்தகையும் சொல்லும் செல்வழகு தோன்றும் பாடல். இந்த பாடலுடைய மெய்ய கருத்து: எப்பெருமான் சக்தியும் கருணையும் ஒன்றாக உடையவன். அவன் எழுச்சி பயம் அல்ல, பாதுகாப்பு. சிங்கம் போல வல்லமை, பூ போலதாயே. ஓம் நமோ நாராயணா.